வெல்கம் பேக் டு கிக்கிஸ் மனம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கொங்கு ஸ்டைல் நாட்டுக்கோழி ஃப்ரை அண்ட் குருமா. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இதெல்லாம் ஒரிஜினல் நாட்டுக்கோழி. நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த சிக்கன் கொடுக்கும்போது ரொம்ப 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 நல்லது. இப்போது இதுக்கு தேவையான மசாலா இப்போ அரைக்க போகிறோம். இப்போது நான் 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு 50 கிராம் தேவைப்படும். இதுக்கு 3/4 kg சிக்கன் இருக்கிறனால எனக்கு ஒரு 50 கிராம்ஸ் வெங்காயம் தேவைப்படும். இதுக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இதுக்கு கறி மசால் 4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிரேவி எந்தளவுக்கு குழம்பு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். நான் கறி மசாலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த மசாலா சிக்கன் மட்டனுக்கு கறி மசாலா யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாவை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஆற விட்டுட்டு நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நான் நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறேன். இதை இப்போ நைஸாக அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. இப்போது சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கனுக்கு தேவையான பொருட்கள், நான் சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கன் 3/4 kg எடுத்திருக்கேன். இதுக்கு நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். 4லேருந்து 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், கறிவேப்பிலை கொஞ்சம், இதுக்கு தேவையான அளவு ஆயில், மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ எல்லாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். சிக்கனுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்போவுமே நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெயில் செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஹெல்தி கூட ரொம்ப குழந்தைங்களுக்கு. இப்போ நான் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். பச்சை மிளகாய் நல்லா வதங்கினோடனே நான் கறிவேப்பிலை போட்டுக்கிறேன். கறிவேப்பிலை நல்லா வதங்கட்டும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் எண்ணெயில் வதக்கும் போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறமா தக்காளி, ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதிகமாக தக்காளி ஆட் பண்ணாதீங்க. தக்காளியோட ஸ்வீட்னஸ் ரொம்ப ஜாஸ்தி வரும். அதனால் ஒரு தக்காளி ஆட் பண்ணால் போதும். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3/4 kg அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். இது ஒரிஜினல் நாட்டுக்கோழி சிக்கன். நீங்கள் குழந்தைங்களுக்கு ப்ராய்லர் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சிக்கன் கொடுத்துருங்க இப்போ இருந்தே. அதுதான் நல்ல ஒரு ஹெல்த்தியான இது குழந்தைங்களுக்கு. இப்போது இது நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது ஒரு 5-6 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுருங்க. அது அப்படியே உடனே நீங்கள் மசாலா ஆட் பண்ணக்கூடாது. இது ஒரு 5-6 நிமிஷம் அந்த கறி நல்லா சுருண்டு வரணும். இந்த சிக்கன் எந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் அந்த எசன்ஸ் நல்லா சுருண்டு வரும்போது தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். உடனே எடுத்த உடனே நீங்கள் மசாலா ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். இந்த எசன்ஸ் ஃபுல்லாக நமக்கு நல்லா இதாகட்டும். இப்போ இந்த டைமில் நான் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது நான் மசாலாவை நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக மசாலாவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கனோட ஃபுல்லாக நல்லா கோட் ஆகணும். இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சிக்கன் குழம்பு கிரேவி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு சாப்பாட்டுலேயோ இருக்கட்டும், இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த குழம்பு கிரேவி சூட் ஆகும். நீங்கள் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். சப்பாத்தி எல்லா டிஷ்ஷுக்குமே இந்த கிரேவி உங்களுக்கு சூட் ஆகும்.
கொஞ்சம் நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இட்லி தோசைக்கு இங்கே சாப்பிடும்போது இதாக இருக்காது. அதனால் கரெக்டாக கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க தண்ணி. இப்போ நான் குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் 2 விசில் அடிக்கிறேன். ஏன்னா இது வந்து சின்ன அந்த 2 விசில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இதுக்கு நான் கொஞ்சமாக ஒரு தேங்காயும் முந்திரியும் எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போது விசில் அடங்கிருச்சு. இப்போது நம்ம தேங்காவும் முந்திரியும் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிரேவியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ எப்போவுமே நீங்கள் தேங்காவை கடைசியாக தான் ஆட் பண்ணணும். இது சிம்மில் வச்சு நீங்கள் கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் தேங்காவோட இது கொதிச்சா போதும். இதில் முந்திரியும் தேங்காவும் சேர்த்தும் போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஒரு 5 to 6 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இப்போ இந்தளவுக்கு இது கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். அதில் நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் சூடானோடனே நான் கடுகு, உளுத்தம்பருப்பு இது ரெண்டையும் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் எடுத்துக்கிறேன். இது நல்லா பொடியிட்டும். நான் பச்சை மிளகா ஒரு 3, காஞ்ச மிளகா ஒரு 4. நீங்கள் ரெண்டுமே கலந்து போட்டுக்கோங்க எப்போவுமே, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு கறிவேப்பிலை இதெல்லாம் வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நான் சின்னதாக ஒரு ஆனியன் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் ரொம்ப வந்து பெரிய ஆனியன் எடுக்க வேணாம். எது கொஞ்சம் மீடியம் சைஸில் சின்ன ஆனியனாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதுக்கு தக்காளி வந்து நான் ஒரு 1/2 தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். அதிகமாக தக்காளி ஆட் பண்ணாதீங்க. இது ரொம்ப ஸ்வீட்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு சிக்கனு. எப்போவுமே தக்காளி வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க ஃப்ரைக்கு மட்டும். இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் சிக்கன் கிரேவி வந்து எடுத்து இதில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு சிக்கன் கிரேவி மட்டும் எடுத்து நான் இதில் போட்டு நான் ஃப்ரை பண்ணுறேன். உங்களுக்கு சிக்கன் கிரேவியை வந்து அந்த சிக்கனோட ஃப்ரை பண்ணும்போது அதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சிக்கன் கிரேவி ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சிக்கன் கிரேவி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்த உடனே இப்போ நம்ம வந்து அந்த சிக்கனை மட்டும் நம்ம எடுத்து இதிலேருந்து கடாயில் போட்டுக்க போகிறோம். அதில் இருக்க சிக்கன் எல்லாமே நம்ம வந்து இந்த கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் சூப் தனியாக வச்சிடலாம். அது வந்து ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ் நல்லாயிருக்கும். இப்போ சிக்கனை நம்ம ஃப்ரையாக அப்படியே ஃபுல்லாக ட்ரை ஆக்கிடலாம். இது நல்லா இந்த சிக்கன் குழம்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுவும் இரும்பு இதில் கல்லில் செய்யும் போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் பெப்பரும் கறிவேப்பிலை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிட்டா ஓகே. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் போட்டுக்கோங்க. குழந்தைங்க எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை, அவ்வளோதான். இப்போது சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி, சிக்கன் கிரேவி ரெடி. இதை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.